அஞ்சல் தலை வெளியீட்டு விழா நெல்கட்டும் செவலானுக்கு அஞ்சல் தலை வெளியீட்டு விழா. There were two guardian deity made fencing to Seval. There was two guardian function for the Nerkattum Seval. Postage stamp release function for the one of the function for the freedom fighter. Ondiveeran at the land of for the freedom fighter. A ceremony for the freedom fighter on the land of Tirunelveli. A ceremony for the freedom fighter Ondiveeran. This is the 251st of death anniversary of Ondiveeran. This is the 251st death anniversary of Ondiveeran. மாவீரன் ஒண்டிவீரன் அஞ்சல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் ஒண்டிவீரன் அஞ்சல் தலை வெளியீட்டு விழாவினை சிறப்பித்து அஞ்சல் தலை வெளியிட்டு விழா பேருரையாற்ற வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள், அஞ்சல் தலை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், விழாவினை சிறப்புரை முன்னுரையாற்ற வந்திருக்கும் கால்நடை, பால்வளம், மீன்வளம் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் டாக்டர் L.Murugan அவர்கள், மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் எம். மதிவேந்தன் அவர்கள், தமிழ்நாடு தலைமை தபால் துறை தலைவர் எஸ். ராஜேந்திரகுமார் அவர்கள், திருநெல்வேலி மக்களவை உறுப்பினர் எஸ். ஞானதிரவியம் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ஆர். சந்திரசேகர் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள், திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மு. அப்துல் வஹாப் அவர்கள் ஆகியோரை முதற்கண் வரவேற்கிறோம். மற்றும் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். We gladly welcome all the dignitaries on the dais and off the dais. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தேசிய கீதம் மற்றும் தமிழ்த்தாய் வாழ்த்து. We request you all to stand in honor of national anthem and followed by தமிழ்த்தாய் வாழ்த்து. Ready, start, 1, 2, 3. Ready, start, 1, 2, 3. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा दव शुभ नामे जागे दव शुभ आशीष मागे गागे दव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Ready, start, 1, 2, 3. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறையுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவரின் வாக்கு. ஆம், தேசிய கீதத்தையும் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் பாடியோர்
மாவீரன் ஒண்டிவீரனின் வாரிசுகள் என்பது பெருமைப்படும் நிகழ்வு. Singers who sang national anthem and the Tamil Thai வாழ்த்து are the family members of மாவீரன் ஒண்டிவீரன். இந்த விழாவிற்கு பொருத்தமாக தேர்ந்தெடுத்து பெருமைப்படுத்தி உள்ளார்கள். பாராட்டுக்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியும் விளக்கம் பெற வேண்டுமெனில் விளக்கேற்ற வேண்டும். இல்லறம் எனும் வீடானாலும் சரி, இமயம் கொண்டுள்ள நம் நாடானாலும் சரி. இதோ திருக்கரங்களால் திருவிளக்கை ஏற்ற வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு R.N. ரவி அவர்கள், மாண்புமிகு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், கால்நடை, பால்வளம், மீன்வளம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் டாக்டர் L.Murugan அவர்கள், மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள், திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். In the light there is always hope. We believe that lighting of Kuttu Vilakku makes the occasion auspicious. Now the dignitaries light up the Kuttu Vilakku. பாரத மாதாவை அன்னையாக ஏற்று பூலித்தேவனை வழிகாட்டும் குருவாக கொண்டு வெள்ளையச்சண்டியரை ஒண்டியாக நின்று விரட்டி நெற்கட்டான் செவல் காத்தார் ஒண்டிவீரன் மூவரையும் மலர்தூவி வணங்கும் முத்தான நேரம் இது. பாரத மாதா, பூலித்தேவன், ஒண்டிவீரன் மூவரும் நம் நெஞ்சில் நிஜமாகி மேடையில் நிழலாக நிற்கிறார்கள். தேசமோடு பாசமாய் வாசமலரை வணக்கமலராய் அர்ச்சிப்போம். Guardian deity of Nerkattum Seval, Maviran Ondiveeran had acknowledged Bharat Mata as his mother and Maviran Pulithevan as his guide. Now, it is the time to adore Bharat Mata, freedom fighter Pulithevan and freedom fighter Ondiveeran with flowers. Floral tribute. Thank you all. வந்தோரை வரவேற்றல் நமது தமிழர் பண்பாடு. இதோ வரவேற்புரை நல்க திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். It is the time to formally welcome you all. We request the man of our land, Thiru Nainar Nagendran, member of Tamil Nadu Legislative Assembly and former minister, to deliver welcome address. சுதந்திர போராட்ட மாவீரன் ஒண்டிவீரன் அவர்களுக்கு தபால் தலை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில்
இங்கே தபால் தலை வெளியிடுவதற்காக வருகை தந்திருக்கின்ற மேதகு தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு K.N. ரவி அவர்களே, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய மேதகு ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கின்ற மத்திய இணை அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு L.Murugan அவர்களே, மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு மதிவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அந்தூர் செல்வராஜ் அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகர் அவர்களே, பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அப்துல் வஹாப் அவர்களே, நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர், நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் M.R. காந்தி அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் V.P. துரைசாமி அவர்களே, முன்னாள் IAS அதிகாரி கோவிந்தராஜ் அவர்களே, முரளி யாதவ் அவர்களே, தயாசங்கர் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, சித்ராங்கதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்வதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்த பாடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்துடன் வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெறுவதாக இருந்தது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கான ஆணையை வெளியிட்ட நேரத்தில் நாமக்கல்லிலே நடைபெற இருந்த இந்த நிகழ்ச்சியை நான் மதிப்புக்குரிய நமது மத்திய இணையமைச்சர் திரு L.Murugan அவர்களிடம் சொன்னேன். ஒண்டிவீரன் அவர்கள் நெல்லை மாவட்டத்திற்கு சொந்தக்காரர், ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தினுடைய மாபெரும் வீரர், பூலித்தேவனுடைய வரிசையிலே அவர் மிக ஒரு சிறந்த ஒரு போராட்ட வீரராக திகழ்ந்தவர். அவருடைய சொந்த மண் இந்த மண். இந்த மண்ணிலே அவர்களுக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று நான் அவருடைய கோரிக்கை விடுத்த போது எனது அருகிலே இருந்த அண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் அண்ணன் V.P. துரைசாமி அவர்களும் இதற்கான ஏற்பாடுகள் நான் நெடுநாளமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆக இந்த நிகழ்ச்சியை திருநெல்வேலியில் நடத்திட வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி இந்த நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த அண்ணன் மத்திய இணையமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்வதற்காக உழைத்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகை தந்த அனைவரையும், ஒண்டிவீரனுடைய வாரிசார்கள் அனைவரையும் வருக 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 என அன்போடு நான் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நல்கிய அன்னாருக்கு நன்றி. சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்வு முதலில் நமது மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு R.N. ரவி அவர்களுக்கு முன்னாள் துணை சபாநாயகர் மதிப்பிற்குரிய V.P. துரைசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். Now it is the time to honor our guests. At first, we would like to honor His Excellency Thiru R.N. Ravi, the Governor of Tamil Nadu. May I request Thiru V.P. Duraisamy, former Deputy Speaker of Tamil Nadu Legislative Assembly, to honor our Governor with a shawl and to present the portrait of Ondiveeran and a memento. அடுத்து தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கௌரவப்படுத்த முன்னாள் IAS அதிகாரி மதிப்பிற்குரிய திரு கோவிந்தராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Now, Honorable Governor of Telangana and Puducherry, Dr. Tamilisai Soundararajan is being honored by Thiru Govindarajan IAS avargal.
கால்நடை பால்வளம் மீன்வளம் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவதற்காக அகில இந்திய யாதவ மகாசபா தமிழ்நாடு பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய முரளி யாதவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Honorable Minister of State, Ministry of Fisheries, Animal Husbandry and Dairying, Ministry of Information and Broadcasting, Thiru Dr. L.Murugan is honored by Mr. Murali Yadav, General Secretary of Tamil Nadu, Akhila Indiya Yadava Mahasabha. மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு எம். மதிவேந்தன் அவர்களை கௌரவித்து நினைவு பரிசு வழங்க கேம்பிரிட்ஜ் பள்ளியின் நிறுவனர் திரு தயாசங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Honorable Minister of Tourism, Thiru M. Madhivendan is honored by Thiru Dayashankar, founder of Cambridge School. திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மாமன்னர் ஒண்டிவீரன் தேசிய பேரவைத் தலைவர் காந்தி அவர்களை அழைக்கிறோம். Member of Tamil Nadu Legislative Assembly and former Minister Thiru Nayinar Nagendran is honored by Thiru Gandhi, President of Mamannar Ondiveeran Desiya Peravai. திருநெல்வேலி மக்களவை உறுப்பினர் எஸ். ஞானதிரவியம் அவர்களை கௌரவிக்க பள்ளக்குறிச்சி பஞ்சாயத்து தலைவர் திரு சித்ரங்கன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Member of Parliament Thiru S. Gnanathiravyam is being honored by Thiru Chittarangathan, Panchayat President, Pallakurichi. அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்ய டாக்டர் சென்னகேசவன் நலவாழ்வு அறக்கட்டளை நிறுவனர் திரு வெங்கடேசன் சென்னகேசவன் அவர்களை வருகை தர அழைக்கிறோம். Next, we would like to honor Member of Parliament Thiru Andiyur Selvaraj. He is being honored by Dr. Venkatesan Chennakesavan, founder of Health Trust. பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. அப்துல் வஹாப் அவர்களை பெருமைப்படுத்தி நினைவு பரிசு வழங்க நாம் அழைப்பது வழக்கறிஞர் திரு பாலமுருகன் அவர்களை. Member of Legislative Assembly Thiru M. Abdul Wahab is being honored by Advocate Balamurugan அவர்கள். தமிழ்நாடு தலைமை தபால் துறை தலைவர் திரு எஸ். ராஜேந்திரகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்களை அழைக்கிறோம். Thiru S. Rajendra Chief Postmaster General, Tamil Nadu Postal Circle is being honored by Thiru Vijayakumar அவர்கள்.
போர் முறையில் கைதேர்ந்தவர் ஒண்டிவீரன். போர் தந்திரங்கள் மற்றும் முற்றிலும் தெரிந்தவர். போர்க்களம் புகுந்துவிட்டால் வெற்றி வாகை சூடுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பவர். நெற்கட்டும் செவல், திருநெல்வேலி, களக்காடு, கங்கை கொண்டான், வாசுதேவநல்லூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் நடந்த போர்களில் எல்லாம் வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டியவர் ஒண்டிவீரன். விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாறு வரும் தலைமுறையினர் பெற்ற சுதந்திரம் பேணி காக்க ஒரு தலை சிறந்த பாடம். இதோ மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். We request special address to deliver special address to M. Madhivendan, Honorable Minister of Tourism, Tamil Nadu Government. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் ஒண்டிவீரனின் அஞ்சல் தலை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு மாவீரன் ஒண்டிவீரனின் அஞ்சல் தலையை வெளியிட்டு விழா பேருரை ஆற்ற இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ஆர்.என். ரவி அவர்களே, அஞ்சல் தலையை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கும் மாண்புமிகு அஞ்சல் தலையை மற்றும் பெற்றுக்கொண்டு புதுச்சேரி ஆளுநர் மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மற்றும் மாவீரன் ஒண்டிவீரனுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக மாவீரன் ஒண்டிவீரனின் அஞ்சல் தலையை வெளியிடுவதற்கு பெருமை சேர்க்கும் பெரும் முயற்சி செய்து மிகவும் உதவிகரமாக இருந்த அஞ்சல் தலை மாண்புமிகு ஒன்றிய இணை அமைச்சர் பெரும் முயற்சி செய்து நடை மிகவும் உதவிகரமாக இருந்த தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் ஒன்றிய இணை அமைச்சர் பெரும் முயற்சி செய்து நடை முருகன் மிகவும் உதவிகரமாக இருந்த தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் ஒன்றிய இணை அமைச்சர் பெரும் முயற்சி செய்து நடை முருகன் மிகவும் உதவிகரமாக இருந்த தகவல் மற்றும் ஒலிபரப்பு ஒன்றிய இணை அமைச்சர் பெரும் முயற்சி செய்து நடை மிகவும் உதவிகரமாக இருந்த தகவல் ஒளிபரப்பு மாநில விழாவினை அமைச்சர் திரு முயற்சி செய்தார். உதவிகரமாக இருந்த திருநெல்வேலி ஒளிபரப்பு மாநில விழாவினை அமைச்சர் திரு முயற்சி செய்தார். உதவிகரமாக இருந்த திருநெல்வேலி ஒளிபரப்பு மாநில விழாவினை அமைச்சர் பின்னர் முயற்சி செய்தார். உதவிகரமாக இருந்த திருநெல்வேலி ஒளிபரப்பு மாநில விழாவினை அமைச்சர் பின்னர் முயற்சி செய்தார். உதவிகரமாக இருந்த திருநெல்வேலி ஒளிபரப்பு மாநில விழாவினை மற்றும் முன்னாள் துணை சபாநாயகர் அண்ணன் பி.பி. துரைசாமி அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா அவர்களே, மற்றும் நன்றி உரை ஆற்ற இருக்கும் மாமன்னர் ஒண்டிவீரன் தேசிய பேரவை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணார் திரு வி. ராமச்சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அரசு அலுவலர்களே, முக்கிய பிரமுகர்களே மற்றும் மாவீரன் ஒண்டிவீரனின் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சுதந்திர போராட்டத்தில் மறக்க முடியாத இடம் பெற்றது திருநெல்வேலி மாவட்டம். இந்த வீரம் செறிந்த திருநெல்வேலி மண்ணில் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற தன் இன்னுயிரை இந்த மாவீரர்களான வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவன், வாஞ்சிநாதன் போன்றவரின் வரிசையில் ஒண்டிவீரனும் ஒருவர். இவர் புலித்தேவனின் படை தளபதியாக பணியாற்றியவர். ஆங்கிலேய படைகளை தனியாக சென்று ஒண்டியாக நேருக்கு நேர் மோதி எதிரிகளை வென்றதால் ஒண்டிவீரன் என்ற சிறப்பு பெயர் பெற்றார். இவர் ஆங்கிலேயருடன் போரிட்டு பல வெற்றிகள் பெற்றதை சரித்திரம் பேசும். மாவீரன் ஒண்டிவீரன் தியாகத்தையும் தீரச் செயலையும் சிறப்பிக்கும் வகையில் போரில் கையிழந்த ஒண்டிவீரனுக்கு தங்கத்திலேயே செயற்கை கையை பொருத்தினார் புலித்தேவன். இத்தகைய பெருமைமிக்க வீரன் நம் சமுதாயமான அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதில் ஒரு பெரிய பெருமை, பெரிய மகிழ்ச்சி.
இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்துக்காக அவரின் பெருமை போற்றும் மாவீரன் ஒண்டிவீரனுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாவீரன் ஒண்டிவீரனுக்கு 2010ஆம் ஆண்டு நினைவு மண்டபம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு பாளையங்கோட்டையில் ஒண்டிவீரனின் மணிமண்டபம் இன்று நம்முள்ளே காட்சி அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயம் அருந்தைய சமுதாயத்துக்காக முன்னேற வேண்டும் என்பதற்காக 3% உள் இடஒதுக்கீடை வழங்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2009 ஆணை பிறப்பித்தார். இது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு இந்த உள் இடஒதுக்கீட்டுக்கு சில சிக்கல் வரும்போது நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் செய்து அதை வென்று காட்டியவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அண்ணர் நயனார் நாகேந்திரன் இங்கே பேசும்போதே சொல்லிக் கொண்டிருந்தார், இந்த நிகழ்ச்சி எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமில்லை, என் தொகுதியான ராசிபுரம் தொகுதியில் இது நடைபெறவிருக்க இருந்தது. உள்ளபடியே நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒன்றிய இணையமைச்சர் என் கூட தொடர்பில் பேசும்போது கூட சொன்னார். ஆனால் அவர்கள் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர், உள்ளபடியே அவர் சொந்த ஊர் இந்த திருநெல்வேலி. ஆனால் இந்த ஊருக்கு பெருமை சேர்த்த அவர் இந்த ஊரில் நடத்துவது அது இன்னமும் ஒரு பெரிய பெருமை. அதுதான் கண்டிப்பாக ஒரு சிறந்த நிகழ்வாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் ஒண்டிவீரன் அஞ்சல் தலையை அவர் படம் அஞ்சல் தலையில் வெளியிடுவது ஒரு பெரிய பெருமை மிக்க ஒரு சம்பவம், பெரிய மகிழ்ச்சி. இதற்காக முன்னேற்பாடுகளை செய்த மாமன்னர் ஒண்டிவீரன் தேசிய பொதுச் செயலாளர் அண்ணன் திரு வி ராமச்சந்திரன் மற்றும் அந்த பேரவையின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், இதற்காக முயற்சி செய்த ஒன்றிய இணையமைச்சர் அண்ணன் L.Murugan அவர்களுக்கும் மற்றும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இங்கே இந்த தபால் தலை வெளியிட்ட மாண்புமிகு கவர்னர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதோ முன்னிலை உரை நிகழ்த்த வருமாறு கால்நடை, பால்வளம், மீன்வளம், தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மாண்புமிகு இணையமைச்சர் திரு டாக்டர் L.Murugan அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Thank you, Honorable Minister of Tourism. We would like to invite Thiru Dr. L.Murugan to deliver the welcome address. சுதந்திர போராட்ட வீரர் ஐயா ஒண்டிவீரன் அவர்களுடைய தபால் தலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் தமிழகத்தினுடைய மாண்புமிகு ஆளுநர் மரியாதைக்குரிய R.N. ரவி ஐயா அவர்களை, அஞ்சல் தலை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஆளுநர் மாண்புமிகு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கியிருக்கின்ற தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு மதிவேந்தன் அவர்களை, மாண்புமிகு திருநெல்வேலி மக்களவை உறுப்பினர் திரு S. ஞான திரவியம் அவர்களை, மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களை, முன்னாள் அமைச்சரும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை, பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு அப்துல் வஹாப் அவர்களை, நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஐயா M.R. காந்தி அவர்களை, முன்னாள் சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவரும் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் திரு V.P. துரைசாமி அவர்களை, முன்னாள் IAS அதிகாரி திரு கோவிந்தராஜ் உள்ளிட்ட மரியாதைக்குரிய சுபநாகராஜன் அவர்களை மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பாரத பிரதமர்
மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பெரும் முயற்சியின் அவருடைய வழிகாட்டுதலில் இன்றைக்கு இந்த சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரன் அவர்களுடைய தபால் தலை வெளியிட்டு சிறப்பு சேர்த்திருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு டெலிகாம் கம்யூனிகேஷன் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மாவீரன் ஒண்டிவீரன் தேசிய பேரவையின் மூலியமாக நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் நாம் சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டு ஆசாதி கா அம்ருத் மகா உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கொண்டாடிவிட்டு இப்போ 76ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். சுதந்திரத்திற்காக இன்னுயிரின்ற எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காண வேண்டும். குறிப்பாக அன்சங் ஹீரோ என்று சொல்லக்கூடிய முகமறியாத பாப்புலர் இல்லாத வீரர்களை, தலைவர்களை, அவர்களுடைய தியாகம் போற்றப்பட வேண்டும் என்பது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவு, லட்சியம். அந்த வரிசையில் நாம் எண்ணற்ற தலைவர்களை போற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒன்றின்ற திருநெல்வேலி மாவட்டம் சுதந்திரத்திற்காக வித்திட்ட மாவட்டம் எனில் இந்த ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம். இங்கிருந்து பல பேர் சொல்லலாம். வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய 150வது பிறந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். மரியாதைக்குரிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள், சுந்தரலிங்கனார் அவர்கள், ஊமத்துறை, வெள்ளத்துறை, பூலித்தேவன், இப்படி எண்ணற்ற தலைவர்களை நாம் சொல்லிக் கொண்டு போக வேண்டும். எங்களுடைய தூர்தர்ஷனில் 14ஆம் தேதி ஒரு எபிசோட், ஆல் இந்தியா முழுவதும் 75 அன்சங் ஹீரோ, அதாவது 75 சுதந்திர போராட்ட வீரர்களை அடையாளம் காண்பி அவர்களுடைய வரலாறை ஒவ்வொரு வாரமும் 75 வாரம் கொண்டாடுவது என்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எடுத்த முடிவு. அதன்படி நம்முடைய தமிழகத்திலிருந்து பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதே போல் நம்மளுடைய வேலு நாச்சியார் அவர்களுடைய வரலாறை நம்மளுடைய தூர்தர்ஷன் சேனலில் வாரம் ஒரு நாள் ஒரு எபிசோடு ஒளிபரப்பு என்பது உங்களுக்கு அந்த அவர்களுடைய வரலாறை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, நாம் நம்மளுடைய பாரத பிரதமர் 75 ஆண்டுகள் ஒரு அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து மத்திய அமைச்சர் ஆவதற்கு 75 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 75 ஆண்டுகள். இதற்கு முன்னால் இருந்த யாரும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக்கி அழகு சேர்த்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த அருமையான நேரத்தில் நாம் எப்படி 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கோமோ, 100வது சுதந்திர தினம் 2047 இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்த நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும், அனைத்து மக்களுக்கும் அனைத்து திட்டங்களும் சென்ற நாடாக, வளர்ச்சி அடைந்த நாடாக, ப்ராக்ரசிவ் கண்ட்ரியாக நாம் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரதமரனுடைய கனவு. அதனுடைய கனவிற்காக நாம் அனைவரும் இணைந்து, அனைவருடைய வளர்ச்சிக்காக அனைவரும் முயற்சியோடு நாம் இந்த தேசத்தை முன்னேற்றுவோம், நம்மளுடைய தலைவர்களை போற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். அடுத்து மாண்புமிகு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். Thank you, Honorable Union Minister through Dr. L.Murugan. Next, guest of honor speech by Srimati Dr. Tamilisai Soundararajan, Honorable Governor of Telangana and Lieutenant Governor of Puducherry. இங்கு கூடியிருக்கும் மரியாதைக்குரிய ஒண்டிவீரன் அவர்களின் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என் வணக்கம்.
இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழகத்தின் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நாங்களெல்லாம் வருவது பெருமை அல்ல, ஏனென்றால் நாமெல்லாம் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள். ஆனால் திரு ஆளுநர் ரவி அவர்கள் இங்கே வருவதுதான் பெருமை. ஏனென்றால் அவர்களை போன்ற ஒருவர் வந்து இங்கே இந்த தபால் தலையை வெளியிடுவது என்பது நமது மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கனவு நனவாகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் என்னால் இங்கே சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் இணையமைச்சர் அருமை தம்பி முருகன் அவர்கள் என்னை அழைத்த போது இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு பலம் அல்ல, இரட்டை பலத்தை பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக இங்கே வருகிறேன் என்று நான் ஒத்துக்கொண்டேன். அது மட்டுமல்ல, அவர் சொன்னதைப் போல பாளையக்காரர்களாக இருந்தார்கள், சட்டம் இயற்றுபவர்களாக இருந்தார்கள். ஆங்கிலேயனின் சூழ்ச்சியினால் இந்த அருந்ததிய மக்கள் அரசாண்டு கொண்டிருப்பவர்கள் அடக்கி ஆளப்பட்டார்கள். மறுபடியும் அரசாள வைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள். சூழ்ச்சியினால் தான். ஏனென்றால் ஒண்டிவீரன் அவர்களின் வரலாறை நாம் படிக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு மதிப்பு மிகுந்தவர்களாக, ஆட்சியாளர்களாக, பாளையக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அடக்கி ஆண்டு, ஏனென்றால் இது வீரம் மிக்க மக்கள், துடிப்பு மிக்க மக்கள், ரத்தம் கொதிக்கக்கூடிய மக்கள். இந்த மக்களை அப்படியே விட்டால் ஒவ்வொரு ஆங்கிலேயனும் தலையும் இருக்காது என்பதற்காக அவர்களை அடக்கி ஆள நினைத்தார். அந்த அடக்கப்பட்ட சமுதாயம் இன்று நிமிர்ந்து எழுந்திருக்கிறது என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முயற்சியினால் என்பதை என்னால் தெளிவாக சொல்ல இயலும். முருகன் ஏதோ மத்திய அமைச்சராக இங்கே இல்லை, ஒண்டிய வீரன் போன்ற வீரர்களின் தியாகத்தினால் எழுந்த சமுதாயத்தின் பிரதிநிதியாக இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று என்னால் சொல்ல இயலும். அவர் மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் அந்த வீரத்தின் விடை நிலங்கள் என்பதையும் தெளிவாக என்னால் சொல்ல இயலும். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நமது மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கும், மாநில அமைச்சர் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கும், திரு ஞானதிரவியம் அவர்களுக்கும், திரு அப்துல் வஹாப் அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தபால் தலை வெளியீடு நாமக்கல்லில் இருந்து நெல்லை சீமைக்கு வர வேண்டும் என்று அன்பாக போராடி வரவேற்ற அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு, இங்கே மரியாதைக்குரிய போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும், திரு சந்திரசேகர் அவர்களுக்கும், சகோதரர்கள் அருமை அண்ணன் திரு எம்.ஆர். காந்தி அவர்களுக்கும், வி.பி. துரைசாமி அவர்களுக்கும், முரளி யாதவ் அவர்களுக்கும், தயாசங்கர் அவர்களுக்கும், கோவிந்தராஜ் அவர்களுக்கும், சகோதரி சசிகலா புஷ்பா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, இங்கே மதிவேந்தன் அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். அவர்கள் சொன்னதைப் போல மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது முன்னெடுத்து செல்லப்பட்டு, அடுத்த ஆட்சி வரும்பொழுது நிறைவு செய்யப்பட்டு, அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்களின் முயற்சியினால் அன்சங் ஹீரோஸ் என்று நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அங்கே விளம்பரப்படுத்தப்படாத மறக்கப்பட்ட வீரர்கள் இன்று ஆசாதி கா அம்ருத் மகோத்சவ் என்று 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு, அது மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் அந்த 75வது சுதந்திர தினத்தை ஓராண்டு கொண்டாடியது மட்டுமல்ல, இன்னொரு ஆண்டும் கொண்டாட வேண்டும் என்று பணித்திருக்கிறார் பாருங்கள் நமது பாரத பிரதமர். அதற்கு நமது நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வைக்கும் வேண்டுகோள்,
இங்கே மாநில அமைச்சர் பேசும்பொழுதும் சொன்னார், மத்திய அமைச்சர் பேசும்பொழுதும் சொன்னார், ஒண்டி வீரன். ஏனென்றால் முருகனிடம் நான் நினைத்து கொண்டேன், தமிழக ஆளுநரை அழைத்தார். ஏன் தெலுங்கானா, நான் இந்த தமிழ் மகளாக இருந்தாலும் தெலுங்கானா ஆளுநரை ஏன் அழைத்தார்? ஒண்டி வீரன் என்று, ஒண்டிக்கு ஒண்டி வரியா என்று, ஒண்டி வீரன் என்று தெலுங்கினால் அழைக்கப்பட்டிருப்பதனால் ஒருவேளை அவர் என்னை அழைத்தாரோ என்று நான் நினைத்தேன். அது மட்டுமல்ல, சிங்கம் சிங்கிளாதான் வரும்னு வசனம் மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் போதாது, அந்த காலத்திலேயே சிங்கம் சிங்கிளாதான் வரும் என்று ஒண்டிக்கு ஒண்டியாக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர் நம் ஒண்டி வீரன் அவர்கள். இங்கே சொன்னதைப் போல அவர் கையில் ஈட்டி எறிந்து அந்த கை அசைந்தால் மற்றவர்களெல்லாம் விழித்துக் கொள்வார்கள் என்று அந்த ஈட்டி புகுந்த கையோடு காயத்தோடு பீரங்கியை ஆங்கிலேயன் பக்கமே திருப்பி, எந்த இந்தியர்களை நோக்கி திருப்பி இருந்த அதே பீரங்கியை, இல்லை சுட்டு கொல்லப்பட வேண்டியவர்கள் பாரத தேசத்தவர் கிடையாது, ஆங்கிலேயர்கள் என்று அந்த பீரங்கியை திருப்பி அவர்களை சுட்டு வீழ்த்திய மாவீரன் ஒண்டி வீரன். அது மட்டுமல்ல, பூலித்தேவனிடம் இங்கே வரி கட்டுகிறீர்களா, கப்பம் கட்டுகிறீர்களா என்று சொல்லும் பொழுது, உங்களிடம் பணம் இல்லை என்றால் நெல்லையாவது கட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது, நெல்கட்டான் சேவல், அதனால் தான் அதற்கு பெயரே வந்தது. ஒரு குண்டுமணி நெல்லை கூட உனக்கு நான் வரியாக கொடுக்க மாட்டேன் என்று இந்த நெல்லை சீமையில் இருந்து பிறந்தவன் சொன்னார் என்றால் அதுதான் இந்த மண்ணின் மாண்பு. ஆக அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் என்னை பொறுத்த மட்டில் இதை போல நிகழ்வுகள் நடக்கும் பொழுதுதான், நான் பல போராட்ட வீரர்களை பற்றி படித்திருக்கிறேன், ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று ஒண்டி வீரன் அவர்களை வரலாறை படிக்க படிக்க படிக்க, இத்தகைய வீரர்களில் வாழ்ந்த மாநிலத்தில் மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். காசியை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், ஒவ்வொரு மண்ணிலும் சிவலிங்கம் இருக்கிறது என்று. நெல்லையை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு மண்ணிலும் வீரம் விளைந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். அது நெல்லை, தூத்துக்குடி, நம் எல்லா மாவட்டங்களாக இருக்கட்டும். இங்கே முருகன் சொன்னதை போல இந்த பகுதி என்றாலே இன்னும் சொல்ல போனால் 1857 முதல் சுதந்திர போர் என்று சொல்கிறார்கள். இல்லை, 1775 இங்கே ஒண்டி வீரன் கொடுத்த இந்த சவால் தான் முதல் சுதந்திர போர் என்பதை வரலாறு எழுத இருக்கிறது. அந்த வரலாறு எழுதுவதற்காகத்தான் இந்த தபால் தலை வெளியிட இருக்கிறது. ஏனென்றால் வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. நான் இங்கே எல்லோரிடமும் வைக்கும் ஒரு கோரிக்கை, இனிமேலாவது வரலாறை தேடி தேடி எழுதுங்கள். இன்னொன்று, இளைஞர்களுக்கு நான் வைக்கும் கோரிக்கை, தயவு செய்து இதை போல வீரர்களின் சரித்திரத்தை தேடி தேடி படியுங்கள். படித்த சரித்திரத்தை மக்களுக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் நமக்கு கிடைத்த சுதந்திரம் சும்மா வந்ததல்ல. இந்த சுதந்திரம் இதை போல ஒண்டி வீரர் போன்ற அத்தனை தியாகிகளின் தியாக உணர்வினால் வந்த இந்த சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நாமெல்லாம் நிச்சயமாக கொள்கையோடு இருக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லி, மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் பேச இருப்பதனாலும் மற்றும் இந்த பகுதியில் நிச்சயமாக இதை போல வீரர்களை பற்றி பேச 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 நம் இளைஞர்களுக்கு இன்னும் சுதந்திர ரத்தம் துடிக்கும் என்பதும் சொல்லி, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் வெகு நாள் கழித்து பார்த்ததிலும் மகிழ்ச்சி. உங்கள் சகோதரியாக, அது மட்டுமல்ல, இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சுபநாகராஜன் போன்றவர்கள், இன்னும் பல பேர் இங்கே இருக்கிறார்கள். எல்லோரின் பெயரை சொல்லத்தான் ஆசை, ஆனால் விடுபட்டிருந்தால் என்னை மன்னித்தருளுக என்று கேட்டு, ஏனென்றால் என்றையுமே நான் உங்கள் சகோதரி தான். தெலுங்கானா ஆளுநராக இருக்கலாம், புதுவையின் துணைநிலை ஆளுநராகவும் இருக்கலாம், ஆனால் என்றுமே தமிழகத்தின் மகள் என்ற வகையில், உங்கள் சகோதரி என்ற வகையில் நிச்சயமாக மரியாதைக்குரிய ஒண்டி வீரன் போன்றவர்களை பற்றியெல்லாம் இங்கே எடுத்து சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் அருமை தம்பி முருகன் அவர்களுக்கும் மற்றும் சகோதரர் நயினார் நாகேந்திரன் போன்றவர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மரியாதைக்குரிய நமது மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு ரவி அவர்களின் உரையை கேட்போம். நன்றி,
வணக்கம். மாவீரன் ஒண்டிவீரன் வரலாற்றை குறிப்பிட்டு நல்லதொரு வீர உரை நல்கிய எங்கள் அன்பு சகோதரி தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. Thank you, Honorable Sister Dr. தமிழிசை சவுந்தரராஜன். விழாவின் முக்கிய நிகழ்வாக மாவீரன் ஒண்டிவீரன் அஞ்சல் தலை வெளியீடு. அஞ்சல் தலை பெற்றுக்கொள்ள முன்னாள் சபாநாயகர் திரு பிபி துரைசாமி அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு கோவிந்தராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒண்டிவீரன் வாரிசு திரு ஒண்டிவீரன் ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Now postage stamp release. We request former Deputy Speaker of Tamil Nadu Legislative Assembly VP Doraisamy அவர்கள், former IAS official திரு கோவிந்தராஜன் மற்றும் family member of மாவீரன் ஒண்டிவீரன் திரு ஒண்டிவீரன் ஆறுமுகம் to the dais. தமிழ்நாடு வட்ட அஞ்சல் துறை தலைவர் திரு எஸ் ராஜேந்திரகுமார் அவர்கள் மாவீரன் ஒண்டிவீரன் அஞ்சல் தலையை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களிடம் வழங்க பெற்றுக்கொண்ட ஆளுநர் அவர்கள் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த தபால் தலையை வெளியிடுகிறார். On this happy occasion, a commemorative postage stamp on Ondiveeran will be released by His Excellency Thiru R.N. Ravi, Governor of Tamil Nadu. We request Sri S. Rajendra Kumar, Chief Postmaster General, Tamil Nadu Postal Circle, to hand over the album to the Excellency Thiru R.N. Ravi, Governor of Tamil Nadu. அஞ்சாத வீரனின் அஞ்சல் தலையை மாண்புமிகு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். I request Dr. Tamilisai Soundararajan, Honorable Governor of Telangana and Puducherry, to receive the first copy of the album. மேடையில் அமர்ந்திருப்போருக்கு அஞ்சல் தலை வழங்கப்படுகிறது. Postage stamps are given to all the dignitaries on the dais. நன்றி. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒண்டிவீரன் அஞ்சல் தலை வெளியீட்டு விழாவின் சிறப்பம்சமாக விழா பேருரையாற்றி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Thank you all. We request Honorable Governor of Tamil Nadu, Thiru R.N. Ravi, for the chief guest address. மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி கவர்னர், மரியாதைக்குரிய டாக்டர் L.Murugan அவர்களே, திரு மதிவந்தன் அவர்களே, திரு எஸ். ஞானதி ரவியம் அவர்களே, திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, திரு நாயனார் நாகேந்திரன் அவர்களே, திரு எம். அப்துல் வஹாப் அவர்களே, திரு எஸ். ராஜேந்திர குமார், சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அவர்களே, ஒண்டிவீரன் வாரிசுதாரர்கள் அவர்களே, இங்கே கூட்டி இருக்கு அனைவருக்கும் வணக்கம். I feel so honored and so happy to be part of an event, a function to commemorate, to remember a great warrior, a great son, a great hero of India,
and a great son of this place, Ondiveeran Pagadai. In fact, whenever I come to Tirunelveli or any of these southern estates, undivided Tirunelveli, I feel humbled because this bhumi is Veera Bhumi. This bhumi has given so many freedom fighters, so many warriors, so many brave men and women who fought at the battlefield and those who fought the British through their pen, through their poetry, through their writing, through their campaigns. Names are endless. We remember today Ondiveeran. There are many others. Pulithevan, Velu Nachiyar, Koili, V.O. Chidambaram Pillai, Mahakavi, Bhartiyar, so many of them, countless. In fact, I was interested in going through the history of Vellore Revolt, 1806. We all know that the Indian soldiers had revolted against the British and taken over Vellore Fort. Hundreds of Britishers were killed, but they got large reinforcement and we lost about 1,000 brave Indian soldiers. Among those 1,000 brave Indian soldiers, a large number of them were from Tirunelveli, undivided Tirunelveli. I really wonder if we start counting them, their number will go to thousands, not 100. But unfortunately, we have forgotten them. British tried to remove them from the pages of history because British knew that if these heroes are remembered, it will be difficult for British to rule in this country. So they, one by one, they just removed them from the pages of history. But people like great warrior Ondiveeran, he lived in the heart and mind of our people. He lived in the folklores, the folk stories of our people. British could erase them from the pages of history, but they could not remove them, their memory, from the hearts and minds of our people. They have remembered. And that is how we are still aware of these great people. Ondiveeran did not belong to just Arundhatiya community. He belonged to the whole India. The whole India is proud of him. He fought against the British for the freedom of India.
when the country is celebrating 75 years of independence, our Prime Minister has taken a long overdue initiative to remember the unsung heroes of our country. Unfortunately, even after the British left, subsequently we kept only a few names. Generations after generations, people started forgetting all those who gave their life for the freedom of this country. How can we be so ungrateful? We cannot be ungrateful to those who gave us the freedom. They gave their life for our freedom. And so, the country started finding out all those people, unsung heroes, living in some remote corner. Their third generation, fourth generation, fifth generation, seventh, eighth generations. Because this fight for India's freedom did not begin in 1857. Did not begin with coming of Mahatma Gandhi. The freedom struggle of India began from day one when the British started colonizing this country. Since then, our people have fought. They have given their life. And so, we have to document them all. We have to record their presence, their history, so that our present and future generation remember them. British have done so much to destroy ourselves, to destroy our history, destroy our society. They have manipulated our history. They wrote false histories, removed the true history. Because when the British came to India, and when they started capturing territory, they knew that if until the history of this country is destroyed, if the people of this country remember the history, they will not survive for long. So they started destroying the history. They commissioned many people to write the history of India. False history of India. Those of you who have studied political science, you might have heard the name of John Stuart Mill. John Stuart Mill's father was James Mill. James Mill was a missionary. He was commissioned by the British to write the history of India, and he wrote 5 volumes of history of India, putting India in totally bad light. Everything in India was bad. He wrote 5 volumes. And those 5 volumes, where India was condemned, India was criticized, everything in India was bad, those became the books in our colleges during the British time. And those were the books which were taught to the British administrators, though before they came to India. They had to pass a test. After selection, they had to pass a test. Their knowledge of India. And their knowledge of India was what James Mill, father of John Stuart Mill, had written about India. Friends, unfortunately, we have not done enough to study how we were, how was our society. I think we need to study. You know, 1804,
William Bentinck was the governor of Madras Presidency. William Bentinck had commissioned a study, Education System in Madras Presidency. And you see the report. It will amaze you. The report says that in Madras Presidency, the number of schools, the number of higher centers of learning, subjects taught, students, boys and girls were also coming to schools and colleges. They have given, the report has a complete detail. And in that detail, it also says that students are from which community. Their numbers are recorded. And then you will find that number of students from the communities which are today classified as scheduled caste, their number was more than the others. Larger number of students were from community which is today classified as scheduled caste. Where was untouchability? They all lived together. They all studied together. That was our society. That was our country. But they destroyed the education system. They knew that it has to be destroyed, and they destroyed it. They destroyed our society because in India, there were so many small rulers, small kings and queens. But Indian society was one. We had different languages. We had different cultures, different dresses, different food habits. But the people from one part of the country to another, north to south, east to west, they could move freely. There are so many records of people coming from Kashmir to Rameshwaram, Kanchipuram for studies. And people going from this part to the north, going to Nalanda, going to other places. People used to travel for pilgrimage. Our pilgrimage places are all over the country. People used to move from one part to the other. People moved for education. Those days, there were several higher centers of education in Tamil Nadu of today. There was a great saint of Kamrup, which is Assam today. From Kamrup, Mahapurush Shankar Dev, 700 years ago. He traveled from Assam, Kamrup. He came to Rameswaram for studies. After studying Rameswaram, he went to Kanchipuram for a study. Then he went to Kashi. There he studied. And after there, when he went back to Kamrup, the first composition that he made was Dhanya Dhanya Bharat Bhumi. This is what he wrote. In his travel account, he writes how he, while traveling, villages, larger villages, they used to have temples, and around the temples there used to be community halls where any traveler could stay as long as that traveler wanted to stay. At the time, temple was not just a place of worship. It was the center of the entire community activity. It was the center of gravity of the community, of the village. It used to have educational institution, Pathashala attached with the temple. It used to have medicine, Vaidya,
to treat the patient. It used to have places for artisans to work their craft and display it so that the travelers passing by could buy. It was a place where people, the entire village could assemble and resolve any dispute, any issue. Mahapurush Shankar Dev has recorded how he traveled, what all he saw, right from Assam up to Rameswaram, then to Kanchipuram, then to Kashi. All he has recorded. Long before him, there was a prince of Pallava prince in Kanchipuram, that was the seat of Pallava's kingdom. He traveled to Nalanda for studies. He went there, he became an Acharya of Buddhism. He's adopted a name, Acharya Bodhidharma. His record, if you see how he traveled from Kanchipuram to Nalanda, describes there was no need for visa, no need for passport, no need. They were not even aware of who was the king. Because society was one. This was Bharat. Bharat was one. And Bharat, since ancient time, has been defined as a land between the ocean and the Himalayas. Our ancient literature defines Bharat. It says, Uttaram yat samudrasya himadrishya dakshinam varsham tad bharatam nama bharati yatra santati. The land north of ocean and south of Himalaya is Bharat, and its children are Bharati. So our society was one. And this was our strength. But British, they tried to destroy, and they destroyed it. They took away the land in every village. Village used to have lands were not the property of the state. It's not like today that everyone has to pay the land revenue tax to the government. Every village, the land was, there were three categories of land. One was owned by the individual. Another two sets were community land. Among the community land, one set was grazing ground for the cows and all, forest, and another was for maintaining the community institutions like temple, like community hall, and all that went with it. They took away the land, brought under taxation. People were reduced to poverty, miserable poverty. Ours was an agrarian economy. People who were living on the land, they became landless, they became jobless. Because many times the taxation was so heavy that farmers, the people were not able to pay their tax. So they left the land, abandoned the land, and went away. They have played havoc. That led to a lot of social distortions. The warrior community, what we have Arundhatiya today and others, they were basically warriors. They were very respectable people at the top. They were marginalized. And over the time, all the evils crept in. And even today, we have the shame of having untouchability in some part of our state. It must go. It is not acceptable. We have to build a new Bharat of the dream of Ondiveeran, of the dream of Pulithevan, Velu Nachiyar, Mahakavi Bhartiyar, V.O. Chidambaram Pillai. The Bharat, this country, is a Vishwa Guru, the leader of the world. And when India rises, it rises for all. It doesn't rise for itself. And that is why today, when we are in the Amrit Kal, we have now 25 years. The country has set a target for itself. In 25 years, by the time 2047, we celebrate
100 years of our independence, India must be the leader of the world. And we will be the leader of the world, there is no doubt about it. Young people here present, you will see, you will make it. Our people are making it happen. The country is moving incredibly fast. With a sense of kutumbam, it is not like we are trying to correct the regional and sub-regional imbalances. Even in our state, which is a very progressive state, there are regional imbalances, sub-regional imbalances. North, south, we see the gap. West, east, we see the gap. This has to be addressed. We have also seen, we are doing very well in education. Our gross enrollment ratio is more than 50%. We are proud of it. Because when the country's gross enrollment ratio is only about 27-28%, Tamil Nadu it is more than 50%. But in this 50%, when it comes to the marginalized communities, it is hardly 12%, 12%. Is it acceptable? No, it is not acceptable. On the macro picture, we see we are doing very well. But within the society, there is so much of differences. Our scheduled castes, scheduled tribes, Adi Dravidas, enrollment is hardly 12 to 14%, half the national average. We cannot allow that to happen. We have to grow as a family. There is no you and I, we have to be us. And this country is, when it is moving, the Prime Minister has given a direction. Sabka saath, sabka vikas, sabka prayas. Ellorudunum, ellorukagum, matrum, ellorin, muyarshiyalum. Together we are. And this is how we will grow. We cannot allow the imbalances. We have to grow as a family, as a kutumbam. On this day, when we are remembering our great hero, the great son of this place, the great hero of India, we have to commit ourselves to make this Bharat in the next 25 years. We are all one. And that will be the true, genuine homage and respect to this great son of India who gave his life for India's freedom. Friends, you are all here. I am very happy to see that we are all remembering him. I wish you all the best. Thank you very much. Nandri. Jai Bharat. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வரின் நினைவகற்றாதீர் என்ற வரிகளை நினைவூட்டும் வகையில் நல்லதொரு விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு நன்றி. Thank you, Honorable Governor. You nicely elaborated the history and the geography of India. Now is the time to showcase our gratitude. I invite General Secretary of Mamanar Ondiveeran Peravai, Thiru V. Ramachandran, to deliver the vote of thanks. நெற்கட்டான் செவல் பாருங்க, நம்ம நெல்லைக்கு பெருமைதானுங்க. புலித்தேவன் ஆணைப்படி புறவியில பறந்து போய் வெள்ளையர விரட்டினாருங்க. நம்ம ஒண்டி வீரன் வீரம் பாருங்க. எந்த ஒரு நிகழ்விலும் நன்றி நவிழல் நம் பண்பாட்டின் சிகரம். இதோ நன்றி நவிழ நாம் அழைப்பது ஒண்டி வீரன் தேசிய பேரவை செயலாளர் வி. ராமச்சந்திரன் அவர்களை. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த நல்லதொரு நிகழ்வியை ஏற்பாடு செய்து சிறப்பாக இன்று திருநெல்வேலியிலே நடத்தியமைக்கு மாண்புமிகு எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் டாக்டர் L.Murugan அவர்களுக்கு முதலாவதாக என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் 1857க்கு முன்பாக 102 ஆண்களுக்கு முன்பாகவே மிகவும் அற்புதமாக வீரத்தோடு இந்த மண்ணிலே பிறந்து சுதந்திர போராட்டத்தில் முதல் குரல் கொடுத்த பாளைய தலைவன் ஒண்டி வீரன் அவர்களுக்கு தபால் தலை வெளியிடமைக்கு அதுக்காக ஏற்பாடு செய்து உத்தரவு வழங்கிய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நல்ல வேளையிலே மாமன்னர் ஒண்டி வீரன் தேசிய பேரவையின் சார்பாக எங்களது நன்றிகளை